பொதுவாகவே முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கேட்கின்ற ஒரு கேள்விதான், முஸ்லிம்கள் இந்த உலகத்தினுடைய பல பாகங்களிலும் துன்புறுத்தப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள், பல விதங்களில் கஷ்டப்படுகிறார்கள், ஏன் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இதற்கான பல காரணங்கள் இருந்த போதும் என்னுடைய ஒரு காரணத்தை நான் முன்வைக்கிறேன். அதில் ஏதோ விமர்சனங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கூறலாம். உங்களுடைய கருத்துக்களையும் நான் கட்டாயமாக இங்கே எதிர்பார்க்கிறேன். அதாவது, முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய வியாபாரத்தில் நேர்மையாகவும் வட்டி இல்லாத அடிப்படையில் மிகவும் நம்பிக்கைக்குரிய வியாபாரத்தை செய்து வந்தார்கள். இதனால் ஏனைய மக்கள் அனைவரும் முஸ்லிம்களோடு வியாபாரம் செய்வதற்கு அதிகமாக விரும்பினார்கள். இதனை பார்த்த முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த வியாபாரத்தை எவ்வாறு சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் வேடம் தரித்து முஸ்லிம்களாகவே அவர்கள் தன்னை வெளிக்காட்டி கொண்டு பல அநியாயமான நாசகாரமான செயல்களை செய்து முஸ்லிம்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்பதை உலக மக்களுக்கு காட்டி கொண்டார்கள். உலக மக்களுக்கு காட்டுவதற்காக அவர்கள் செய்த விடயம்தான் பல ஊடகங்களை உருவாக்கி அந்த ஊடகங்கள் மூலமாக உலகம் முழுவதுமாக பரப்பி கொண்டார்கள். இவ்வாறு பரப்பியதன் ஊடாக முஸ்லிம்கள் கெட்டவர்கள், அவர்களோடு எந்த விதமான தொடர்புகள் நாம் ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு மன உள்ளத்தில் ஏற்படுத்தி மக்களுடைய மனதில் பதித்து கொண்டார்கள். இதன் மூலமாக இது பரவலாக அவ்வாறே நம்பப்பட்டு இப்போது வரைக்கும் முஸ்லிம்கள் தொடர்பாக ஏனையுடைய பார்வை மிக கெட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமாக இருந்தால் இதனை ஒரு ஆய்வு ரீதியாக அவர்களோடு கேட்டு பகிர்ந்து அவர்கள் சம்பந்தமான விடயங்களை நாம் அறிந்துதான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரிந்து கொள்ள முடியும்.